வரும் நவம்பர் 15ஆம் தேதி முதல் வாகன நுழைவு அனுமதி பெறாத அல்லது அதனை செயல்படுத்தாத வெளிநாட்டு வாகனங்கள் மற்றும் அதன் உரிமையாளர்கள், குறிப்பாக சிங்கப்பூரை சேர்ந்தவர்கள் மலேசியாவை விட்டு வெளியேற முடியாது என ஜேபிஜே அறிவித்துள்ளது. நிலுவையிலுள்ள அனைத்து அபராதங்களையும் செலுத்தி வாகன நுழைவு அனுமதி பெற்ற பின்னரே அவர்கள் மலேசியாவை விட்டு வெளியேற அனுமதி வழங்கப்படும் என்று ஜேபிஜே தலைமை இயக்குனர் டத்தோ எடி ஃபட்லி ரம்லி தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை மலேசியா சிங்கப்பூர் எல்லையில் ஏற்படும் சிக்கல்களை தடுக்கும் நோக்கத்துடன் செயல்படுத்தப்படுவதாகவும் எடி ஃபட்லி ரம்லி குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் இந்த அபராதங்களை ஜேபிஜே அலுவலகங்கள், மொபைல் ஜேபிஜே, டங்காபேயில் உள்ள வாகன நுழைவு அனுமதிக்கான பதிவு செய்யும் இடம் அல்லது மைஇஜி மூலம் இணையத்திலும் செலுத்தலாம் என்று அவர் மேலும் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.